بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த ஜும்மா பெருதினத்திலே நாம் எல்லாம் கூடியிருக்கிறோம். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் வாழும் காலகட்டத்தில் அந்த ஐயாமுல் ஜாஹிலியத் என்று சொல்லக்கூடிய அறியாமை கால அந்த காலகட்டத்தில் மக்களை மனிதர்களாக அல்லாஹ்வினுடைய வேதத்தினால் மாற்றி காட்டினார்கள். அதிலேயும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுடைய அந்த நபித்தோழர்களுடைய அந்த உன்னதமான சமூகத்தினுடைய சந்ததிகளையும் உருவாக்குவதற்கான அடித்தளங்களையும் இட்டு சென்றுள்ளார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை தனது வாழ்நாள் முழுவதும் செய்துள்ளார்கள். இப்ப நாம கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளினுடைய நிலைமை சிந்திச்சு பார்க்கணும். நாம அடி வாங்கி உத வாங்கி ஊர் நீக்கம் செய்யப்பட்டு தொலைவிடாமல் தடுக்கப்பட்டு ஜனாசா அடக்க மறுப்பு செய்யப்பட்டு இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து நாம வந்திருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுடைய நிலைமை என்ன? அவ்வளவு எதிர்ப்புல இருந்து வந்த நாம நம்முடைய பிள்ளைகளினுடைய நிலைமை இன்றைக்கு யோசிக்கக்கூடிய நிலைமையா இருக்கிறது, கேள்விக்குறியா இருக்கிறத பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி பேரறையில மக்களுக்கு உரை நிகழ்த்துகிறார்கள். இறுதி பேரறை என்பது துல்ஹஜ் 9 சொல்லுவாங்க, துல்ஹஜ் 10 சொல்லுவாங்க. அதுல துல்ஹஜ் 10 அந்த மினாவுல கல்லறியக்கூடிய அந்த நாளில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு உரை நிகழ்த்துறாங்களாம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைன அத்ஹரினா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு பின்னால் நின்றார்கள். வனதஹத்தஸு, நாங்க பேசிக்கிருந்தோம். வலா நத்ரி மா ஹஜ்ஜத்துல் வதா, ஹஜ்ஜத்துல் வதான்னு எங்களுக்கு தெரியாது. அடுத்த வருஷம் இறந்து போயிடுறாங்கல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலைமையை நம்ம பார்க்கிறோம். அப்ப மக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுறுத்துகிறார்கள். ஹஜ்ஜத்துல் வதாவுல ஃபஹமிதுல்லாஹ் வ அஸ்னா அலைஹி, அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு அறிவுரை நிகழ்த்துகிறார்கள். மக்களை அமைதிப்படுத்த சொல்றாங்க. இப்படிப்பட்ட செய்தியெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப எதை சொல்றாங்களாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? ذكر الدجال, தஜ்ஜாலை பற்றி சொன்னார்கள். فأتنب في ذكره, அவன் சம்பந்தமாக அவனை பற்றி சொல்லக்கூடிய விஷயத்தில் அளவு கடந்து வெகு நேரமாக சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். ஹஜ்ஜத்துல் வதாவுல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஜ்ஜால் சம்பந்தமா சொல்வதற்கான காரணம் என்ன நம்ம பார்க்கலாம். மக்கள் கொள்கையை விட்டு தரம் புரண்டு போயிருவாங்க, தஜ்ஜாலுக்கு பின்பாக போயிருவாங்கங்கிற அந்த அச்சத்தை பயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருதியதனால்தான்
மக்களிடத்தில் போதிக்கிறார்கள். என்ன சொல்றாங்கன்னா, மா பஅஸல்லாஹு மின் நபியின் இல்லா அன்தரஹு உம்மத்தஹ். அல்லாஹ் அனுப்பிய எந்த இறைத்தூதராக இருந்தாலும் தனது உம்மத்திற்கு அவன் சம்பந்தமாக எச்சரிக்காமல் இருந்ததே கிடையாது. நூஹுன் வன் நபியூன மின் பஅதி. நூஹும் அவருக்கு பின்பாக வந்த இறை தூதர்களும் எச்சரித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்றாங்க. ஹஜ்ஜத்துல் வதா அவர் சொல்றாங்க, ஃபமா கஃபிய மின் ஷஅனி. தஜ்ஜால்ட்ட பல குறைகள் இருக்கிறது. அவன் ஒற்றை கண்ணன், அவன் மலடன், நெத்தியில காஃபிர்னு எழுதப்பட்டிருக்கும். 40 நாள்ல அவன் கொல்லப்படுவான் இறை தூதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களால். எதையாவது அந்த குறைகளில் எதையாவது மறைத்தான் என்றால் ஃபலைஸ யக்ஃபா அலைக்கும். ஆனால் ஒரு விஷயத்தை மறைக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, என்ன விஷயம்? இன்ன ரப்பக்கும் லைஸ பிஅவர். உங்களுடைய இறைவன் ஒற்றை கண்ணன் கிடையாது. அப்ப அந்த ஒற்றை கண்ணு என்கிற விஷயத்தை தஜ்ஜாலால் மறைக்க முடியாதுங்கிறாங்க. இவ்வளவு விஷயமா, இவ்வளவு ரொம்ப அளவிருந்து சொல்வதற்கான காரணம் என்ன? அவ்வளவு ஃபித்னா இருக்கு. அதனாலதான் ஒவ்வொரு தொழுகையிலையும் பாதுகாப்பு தேடினாங்க. எந்த அளவுக்குன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த ஹஜ்ஜத்துல் விதாவுக்கும் அதாவுக்கும் முன்பாக உள்ள செய்திகள்ல நம்ம பார்த்தோம்டா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உலக பெரும்போர் நடக்கும். அந்த பெரும்போருக்கு பிறகுதான் தஜ்ஜால் வருவான். சொத்து பங்கிடுவதற்கு ஆள் இருக்காது. கனிமத்து பொருட்களினால் ஒருவன் சந்தோஷம் அடைய மாட்டான். இறுதி வெற்றி 4வது நாள்ல முஸ்லிம்களுக்கு கிடைக்கும். 3 நாளைக்கு பிறகு 4வது நாள்ல முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைக்கும். அப்படிப்பட்ட நிலையில கனிமத்து பொருட்களை மக்கள் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஃபஜாஹும் ஸரீஹ். ஒரு உதவி தேடக்கூடியவர் வருவார், காப்பாத்துங்கன்னு சொல்லுவார். உதவி ஹெல்ப் கேட்கறதுக்காக ஒருவர் வருவார், அந்த மக்களிடத்தில் வருவார். வந்து என்ன சொல்லுவாராம், இன்ன தஜ்ஜால கலஃபஹும் ஃபீ தராரிரிஹிம். தஜ்ஜால் யாருக்கு பின்னால தெரியுமா வர்றான்? யாரை பின்பற்றி தஜ்ஜால், எந்த மக்கள் தஜ்ஜாலை பின்பற்றுகிறார்கள் தெரியுமா? தஜ்ஜால் உங்களுக்கு பின்பாக வருகிறான். எப்படி வர்றான் தெரியுமா? ஃபீ தராரிஹிம். உங்களுடைய சந்ததிகளோடு வந்து கொண்டிருக்கிறான். உங்களுடைய பிள்ளை குட்டிகளோடு வர்றான். அல்லாஹ்வுடைய பாதையில உயிர் தியாகம் செய்ய போன அல்லது செய்யப்பட்ட அந்த மக்களுடைய பிள்ளைகள் தஜ்ஜாலுக்கு பின்பாக நிற்கக்கூடிய நிலைமை. நல்லா கவனிச்சு பார்க்கணும், சிந்திச்சு பார்க்கணும். இன்றைக்கு நம்ம நடிகருக்கு பின்னால போகக்கூடிய மக்களை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ்வினுடைய மறு உருவத்தில் தான் இவர் இருக்கிறார். ஒரு நடிகருடைய பெயரை சொல்லி குறிப்பிடக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். ஒரு முஸ்லிம் பெண்மணி, தீன்குல பெண்மணியாக இருக்கக்கூடியவள் வீண்குல பெண்மணியாக இருக்கிறத பார்க்கிறோம். ஆனால் அவன்கிட்ட என்ன நிலைமை இருக்கு? இப்ப இருக்கக்கூடிய நடிகர்களா இருக்கட்டும், இப்ப இருக்கக்கூடிய செலிபிரிட்டிகளா இருக்கட்டும், மக்களை திரை முன்பாக தோன்றி அதை கவர்ச்சியை நோக்கி அழைக்கிறத பார்க்கிறோம். அவன் நிலைமை என்ன? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஜசீமுன், நல்ல கட்டுடல் மேனிக்காரனா இருப்பான், பாடி பில்டரா இருப்பான், மலை போன்று ரொட்டி இருக்கும், மலை போன்று இறைச்சி இருக்கும், எல்லா உதவிகளையும் செய்வான். அவனை ஏற்றுக்கொண்டால் மலை கொட்டோ கொட்டொன்று கொட்டும், வானத்திற்கு கட்டளையிடுவான், பூமிக்கு கட்டளையிடுவான், தானியங்கள் முளைக்கும். அவனை ஏத்துக்கலைனா ஃபஜாஹ் பில் ஹரீபா, அந்த ஒரு ஊரை கடந்து போனான்டா பாழடைஞ்சதாக கடந்து போவான். இப்படிப்பட்ட ஃபித்னா. அப்ப நம்ம கவனிக்கணும், அல்லாஹ்வுடைய பாதையில உயிர் தியாகம் செய்ய போன அந்த மக்களுடைய, உயிர் தியாகம் செய்த அந்த மக்களுடைய நிலைமை தஜ்ஜாலை பின்பற்றக்கூடிய நிலைமை. அந்த பிள்ளைகள் விஷயத்துல நாம என்ன கவனம் எடுத்திருக்கிறோம்? எப்படி பார்க்கிறோம்? நம்ம பிள்ளைகள்னா இப்ப உள்ள நிலைமை என்ன? நமக்கு கல்வி முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றம். கல்வி முன்னேற்றம் தான் பொருளாதார முன்னேற்றம். கல்வி என்பது மார்க்க அடிப்படை கல்வி இல்லாம நீங்க எந்த கல்வியை கொடுத்தாலும் சரி, அது எந்த பொருளாதார முன்னேற்றம் வந்தாலும் சரி, இந்த நிலைமையாத்தான் போகும். அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதாக போனவங்களுடைய நிலைமை எப்படிப்பட்ட நிலைமை? அப்ப எப்படி நம்ம பார்க்கணும்? இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்குமான உறவு, ரிலேஷன்ஷிப், ஒரு பாண்டு, ஒரு பிணைப்பு, இணைப்பே இல்லாம இதை பார்க்கிறோம். எந்த தொடர்புமே கிடையாது, எந்த கான்டாக்டும் கிடையாது, எந்த கனெக்ஷனும் இல்ல.
காலையில வெளியே உள்நாட்டுல இருந்தாருன்னா வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டு வர்றாரு, வெளியூர்ல கடை வச்சிருக்கிறாரு, வந்துட்டு வர்றாரு, வீட்டுக்கு வர்றாரு, சாப்பிடுறாரு, தூங்குறாரு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. தாய் ஒரு போனு, தகப்பன ஒரு போனு, பிள்ளை ஒரு போனு, முடிஞ்சு போச்சு. என்னைக்கு நம்ம பிள்ளைகிட்ட பேசி இருக்கிறோமா? இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், நம்ம சமூகத்துல தடம்புரண்டு ஒழுக்க கேட்டை நோக்கி செல்லக்கூடிய மக்கள் சர்வசாதாரணமாகிவிட்டார்கள். ஒரு திருமணம் நடக்குதுன்னா எப்படிப்பட்ட நிலைமை? காதல், அது காதல் இல்ல, அது மானங்கட்ட செயல், ஒழுக்கக்கேடு. ஒரு மணமகன் மணமகளை பிடிச்சிருக்குன்னா சரியான முறையில மார்க்கத்துக்கு உட்பட்டு செய்யறது வேற. இன்னைக்கு எப்படிப்பட்ட நிலைமையா இருக்கிறது? பிள்ளைகளுடைய நிலைமை என்ன? பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்குமான உறவே இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல நீங்க பாத்தீங்கன்னா முன்னுதாரணமாவே சொல்லி காமிக்கிறான். லுக்மான்ங்கிற நல்லடியாரை பத்தி அல்லாஹ் சொல்றான். அவருக்கு ஹிக்மத்தை கொடுத்தோம்ங்கிறான், அவருக்கு ஞானத்தை, அறிவை கொடுத்தோம்ங்கிறான். நபி கிடையாது. லுக்மான் எப்படி அணுகுனாருங்கிறத அல்லாஹ் முன்னுதாரணமா சொல்லி காமிக்கிறான். வயது கால லுக்மான் தீப்னி வஹுவ யாதிப். லுக்மான் தனது பிள்ளைக்கு அறிவுரை சொன்னதை நினைத்து பாருங்கள். என்ன அறிவுரை சொன்னார்? அறிவுரை என்ன நினைக்கிறோம்? கூப்பிட்டு வச்சு திட்டுறதா? எரும மாட நீ விளங்குவியான்னு கேட்கறதா? பிள்ளைகளையே சபிக்கிறது நிலைமையை பார்க்கிறோம். சாபமிட்டால் எப்படிப்பட்ட நிலைமை? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா ததுஉ அலா அவுலாதிக்கும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிராக நீங்கள் பிரார்த்தனை செய்யாதீர்கள், சபிக்காதீர்கள். பிரார்த்தனை ஒத்து போகக்கூடிய நேரம் இருக்கிறது, அதிலே பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டு விடும். அப்ப பார்க்கிறோம் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? யா புனைய, என் அருமை மகனே. யாரெல்லாம் வீட்டுல புனையங்கிறது அரபி வார்த்தை. செல்ல புள்ளைன்னு யார்கிட்ட கூப்பிட்டுருக்கோம்? செல்ல மகனே, அருமை மகனேன்னு யாரை கூப்பிட்டுருக்கோம்? புள்ள தப்பு செய்தா? தப்பு செஞ்சா கெட்ட பிள்ளை ஆயிருமா? செயலத்தான் இருக்கணும். எப்படி அவங்களை அணுகக்கூடிய முறைகள் எப்படி இருக்கிறது? அவங்களையே வெறுப்புணர்வு வைக்கக்கூடிய அளவிற்கு நாம அவர்கள்ட்ட அணுகக்கூடிய முறையை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி தெரியுமா கூப்பிடுவாங்கன்னா, புள்ள கிடையாது அவங்க, ஏன் புனைய. காலரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என்னை பார்த்து ரசூலுல்லாஹ் எப்படி தெரியுமா சொல்லுவாங்க? யா புனைய, அருமை மகனே. அவர் வேலை செய்ய வந்தவர், அர்ப்பணிப்போட வேலை செய்ய வந்தவர், சீங்களோட சொல்லது கிடையாது. ஆனா கூப்பிடுற மெத்தட் எப்படி கூப்பிடுவாங்களா? அருமை மகனே, செல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லித்தான் கூப்பிடுவாங்க. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றதை அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், முன்னுதாரணமா சொல்லி காமிக்கிறான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? பிள்ளைய கூப்பிட்டு, இன்ன ஷிர்க ததுல்முன் அதீம், ஷிர்க் மிகப்பெரிய அநியாயம், லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத, இன்ன ஷிர்க ததுல்முன் அலீம், ஷிர்க் தான் மிகப்பெரிய அநியாயம். எத்தனை பெற்றோர்கள் இணை வைப்பு சம்பந்தமாக, ஏகத்துவம் சம்பந்தமாக தங்களுடைய பிள்ளைகள்கிட்ட சொல்லி இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட 18 வயசு 20 வயசு ஆன உடனே என் பிள்ளை வழிதவறி போயிருச்சு, என் ஆம்பளை பிள்ளை வழிதவறி போயிருச்சு, பொம்பளை பிள்ளை வழிதவறி போயிருச்சுன்னு சொல்றோமே, நம்முடைய கடமை என்ன? ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதோ மேம்போக்கான மக்களிடத்தில், முக்கியஸ்தர்கள் மத்தியில, பெரிய பெரிய நபர்கள், பெரும் தலைகள்கிட்ட மட்டும் மார்க்க பிரச்சாரம் செய்ய வரல. எப்படி பிள்ளைகள்கிட்ட நடந்துக்கிட்டாங்க தெரியுமா? நாம நம்முடைய பிள்ளைகள்கிட்ட நடந்துக்கிறோமா அந்த மாதிரி? முதல்ல பாசம் காட்டுறோமா? பாசம் நினைக்கிறோம், கண்டிக்கிறது, அடிக்கிறது, திட்டுறது, பேசுறதும் பாசம் நினைச்சுக்கிறோம். விளங்காதவனை சபிக்கிறது, பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும். எரும மாடுனா சொர்ணை இல்லாம, எரும மாடு மாதிரி சொர்ணை இல்லாம போன அர்த்தம். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இருப்பாங்களாம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்நபியு கான அர்ஹமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்ஸிபியான் வல் இயால். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிலேயே சிறுவர்களிடத்திலேயும் குடும்பத்தினரிடத்திலேயும் அதிக பாசமுள்ளவர்களாக, இரக்கமுள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வெளிப்புற தோற்றத்திற்கு ஒரு ஆட்சியாளர், போர்ப்படை தளபதி, நீதியை நிலைநாட்டக்கூடியவர்கள், எல்லாத்திலையும் கரெக்டா இருப்பாங்க, பெர்ஃபெக்டா இருப்பாங்க. அதுக்காக எல்லாத்தையும் கடுகட நடந்துக்கிற மாட்டாங்க. அதான் அல்லாஹ் சொல்றான், இன்னக்கல் அலா குலுக்கின் அதீம், நீங்கள் மகத்தான குணத்தில் இருக்கிறீர்கள்ங்கிறான். அப்ப எப்படி நடந்துக்கிறாங்க? ரொம்ப பாசம் உள்ளவங்களா இருப்பாங்களா? மக்கள்லயே அவங்க தான் பாசம் உள்ளவங்களா இருப்பாங்களா? இன்னும் மக்களுக்கு போதிச்சிருக்கிறாங்க.
ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லைஸ மின்னா, நம்முடைய வழிமுறையில் உள்ளவராக இருக்க முடியாது, நம்முடைய வழிமுறையை பின்பற்றக்கூடியவராக இருக்க முடியாது. மல்லம் யுவக்கிர் கபீரனா, நம்மில் உள்ள பெரியோருக்கு மரியாதை செலுத்த கண்ணியம் கொடுக்காதவரும், வயர்ஹம் சகீரனா, நம்மில் உள்ள சிறியவர்களுக்கு பாசம் காட்டாதவரும் இரக்கம் காட்டாதவரும் நம்முடைய வழிமுறையை பின்பற்றக்கூடியவர் கிடையாது. உள்ளேன்னா என்ன நினைக்கிறோம்? பிடிச்ச அடி நொறுக்கணும், தோலை உரிச்சு தொங்க போட்டாதான் பிள்ளைகள் நினைச்சு இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? பெரியவருக்கு மரியாதை செய்யாதவர், மரியாதை செய்யாத எந்திரிச்சு கை கட்டி நிக்கிறது கிடையாது, அவருக்குள்ள கண்ணியத்தை கொடுக்கிறது. தடுக்கப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கிறது, எந்திரிச்சு மரியாதை செலுத்தக்கூடாது, அந்த மரியாதை இல்லை. பெரியவர் என்ற மதிப்பு கண்ணியம் அதை கொடுக்காதவரும் நீங்க இங்க ரெண்டுமே கிடையாது. நம்ம சமூகத்துல தாய் தகப்பனாரும் என்ன அடிக்கக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். பிள்ளைகள் தாய் தகப்பனார் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு போனா அவங்க பிள்ளைகள் மாறிடுவாங்க, அவங்கள கண்ணிய குறைவா நடத்துறத பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நிலைமை எப்ப வந்துச்சு? அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சின்ன வயதுல இரக்கம் காட்டாதனாலதான் பெரியவர் ஆனதுக்கு பிறகு தங்களுடைய தாய் தகப்பனாருக்கு அவன் இரக்கம் காட்ட மாட்டேங்கிறான். 10 வயசுல போட்டு மிதிச்சதுனாலதான் 60 வயசுல இவன் போட்டு மிதிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்டவங்களா இருந்திருக்காங்கன்னு பாருங்க. அடுத்து நம்மள சின்ன பிள்ளைகள் இருந்தா என்ன பார்ப்போம்? ரோட்ல விளையாண்டுக்கு இருக்குதுங்க சின்ன பயிலுக, பொடி பயிலுக. ரசூலுல்லாஹ் என்ன அந்த பொடி பயில்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிமுறை சலாம் சொல்லுவாங்களாம். சலாம்னா என்ன நினைக்கிறோம்? நமக்கு ஈக்குவலா உள்ள ஆட்கள் அல்லது நமக்கு மேல்நிலையில் உள்ளவங்க, காசு பணம் பொருளாதாரத்தில் உள்ளவங்க, அவங்களுக்கு தான் நம்ம சலாம் சொல்லுவோம். அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தா அலா சிபியான் வஹும் யலஅபுன், ரசூலுல்லாஹ் விளையாடக்கூடிய சிறுவர்கள் இருக்கிறாங்கல்ல, விளையாண்டுக்கு இருக்கும், அவங்களுக்கு அதுல தான் கவனம் இருக்கு. விளையாடுற சிறுவர்களிடத்தில் வந்தால் ஃபஸல்லம அலைஹிம், அவர்களிடத்தில் சலாம் சொல்வார்கள். எப்படி அவங்களுடைய தொடர்புன்னு பாருங்க. சின்ன பிள்ளைகளுடைய தொடர்பு. ஆட்சியாளர் பல போர்க்களங்களை கண்டவர்கள், தன்னை கொள்வதற்கு சதி திட்டம் ஒரு பக்கம் நடக்கிறது, எல்லா விஷயத்தையும் பல பிரச்சனைகள், முனாஃபிக்குகள் ஒரு பக்கம். சின்ன பிள்ளைங்களை பார்த்தா அப்ப சல்லம் அலைஹிம், அவர்களிடத்தில் சலாம் சொல்லி இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட இணைப்புன்னு பாருங்க. நம்ம குடும்பத்திலேயே சலாம் சொல்றது இல்லையா? நம்ம பிள்ளைகளுக்கு என்ன செய்யறோம்னு கேட்டா, குட் மார்னிங், என்னடா எனக்கு என்ன சலாம் சொல்லல? பாப்பா என்ன செய்வாரு? மவனை பார்த்தா நீ சலாம் சொல்லாம வர்ற, வீட்டுக்கு அனுமதி கேட்டுட்டு வரும்போது சலாம் சொல்லி வர்றது வேற, வெளியில பார்த்தா என்ன பிள்ளையும் சலாம் சொல்றது கிடையாது, தாப்பனும் சலாம் சொல்றது கிடையாது, ஏதோ யாரை எவரையும் பாக்குற மாதிரி போறத பார்க்கலாம். சில இடங்களை பார்க்கலாம், பிள்ளைகள் பேசிக்கிடுவாங்க, இது யாரா போறாங்க, பார்த்துட்டு ஏதோ பார்த்துட்டு போறாங்க, இவரது எங்க வாப்பா. சலாம் சொல்லக்கூடிய வழிமுறை, பிள்ளைகளுக்காக நம்ம பிரார்த்தனை செய்கிறோம், அல்லாஹ்வினுடைய அமைதியை கேட்கிறோம். அப்ப சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தீங்கன்னா இது பல கட்டங்கள்ல யார பிள்ளைகளை முத்தமிட்டு இருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் என்ன செய்யறாங்க? அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் போறாங்க. போன சமயத்துல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய முற்றத்துல உட்கார்றாங்க. ஹசன் ஹுசைனை கூப்பிடுறாங்களாம். அசம்ம லுக்க, லுக்கங்கிற வார்த்தை என்ன கேட்டா சின்ன பையல்னு அர்த்தம். சின்ன பை, சிறுபுல அப்படி கொஞ்சி கூப்பிடுறாங்க. இங்க என்ன, அந்த அறிவட்டை இருக்கிறானா கூப்பிடு, எருமை மாடு இருக்கிறானா கூப்பிடு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளைகளை கூப்பிடும் போது கொஞ்சி கூப்பிட்டுருக்காங்க பாருங்க. அசம்ம லுக்கா, அந்த சின்ன பையன் எங்க, அந்த குட்டி பையன் எங்க அப்படின்னு கேட்கிறாங்க, இருக்கிறானு கேட்கிறாங்க. அப்போ அபூ ஹுரைரா சொல்றாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள கொஞ்ச நேரம் பிடிச்சு வச்சு அவங்களுக்கு கிராம்பு, அது போல கஸ்தூரி, ஊது இதெல்லாம் கட்டி ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு மாலை அணிவிப்பாங்க. அந்த வாசனைக்காகவும் மருத்துவ குணத்திற்காக மாலை அணிவிப்பாங்க. அதை அனுப்பிச்சு அவங்களுக்கெல்லாம் நல்லா குளிச்சு விட்டு, அவங்க வந்த உடனே அந்த பிள்ளைகள் ஹசன் ஹுசைன் என்ன பண்றாங்கன்னா, வந்த உடனே ரசூலுல்லாஹ்வை கட்டி அணைக்கிறாங்க. இருக்க கட்டி அணைத்தார்கள், கப்பலகு முத்தமிட்டார்கள். பிள்ளையை எப்படி பெற்றோர்களை, தன்னுடைய தகப்பனார, தன்னுடைய பாட்டனார எப்படி எப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு பாருங்க. பாட்டனார பக்கத்திலே போக மாட்டான், அவர் வந்தா எரிஞ்சு விடுவார,
பிள்ளைகள் வந்து கட்டி அணைச்சு முத்தம் கொடுக்கக்கூடிய நிலைமை எந்த பெற்றோர்கள் அப்படி பழக்கி இருக்கிறீங்க? பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்குமான உறவு என்ன? ஏதோ மார்க்கத்துல தொழுக வணக்க வழிபாடு மட்டும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நற்குணம் மிக முக்கியமானது. நற்குணத்தினால் தான் சொர்க்கம் புக முடியும்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம பார்க்கணும், இப்படி பாசத்தை பொழிஞ்சு தள்ளி இருக்கிறாங்க. சரி, பாசத்தை மட்டும் பொழிஞ்சா, பாசத்தால் நடந்தா மார்க்கத்தை கண்டுக்கிறாம விட்டுருவாங்களா? மார்க்கத்தை எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ரசூலுல்லாஹ் இருக்கிற காலகட்டம் வரைக்கும் அவங்க வந்து பருவ வயதை அடையாதவரா இருந்திருக்கிறாங்க, சின்ன பிள்ளையாத்தான் இருந்திருக்கிறாங்க. ஒரு நாள் இப்னு அப்பாஸை கூப்பிடுறாங்க, மார்க்கத்தை எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. இப்னு அப்பாஸ் யாரு? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி இருக்கிறாங்களா, மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா. மைமுனா ரலியல்லாஹு அன்ஹுக்கு சகோதரி இருந்தாங்க, உம்மு ஃபதுல். உம்மு ஃபதுல் யாருன்னு கேட்டா அப்பாஸ் உடைய மனைவியார். அவங்க ரெண்டு வகையிலையும் சொந்த வரும். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து தன்னுடைய தகப்பனாரோடு அப்துல்லாவோட கூட பிறந்தவங்க. இவங்க உம்மு ஃபதுல் யாருன்னு கேட்டா இப்னு அப்பாஸ் உடைய தாயார். இவங்க மைமுனா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சகோதரி, ஹாலா. அவங்களுடைய சின்னம்மா பெரியம்மா வரும். அப்ப அப்படி உள்ள சூழ்நிலையில இப்னு அப்பாஸ வந்து கூப்பிட்டு சொல்றாங்க, யா குலாம். இப்னு அப்பாஸ் யாரு? அவங்களுடைய மனைவியுடைய சகோதரியின் மகன், தன்னுடைய சிறிய தந்தையருடைய மகன். வந்தாலும் தாம்புள்ள மாதிரி கேட்கிறான். சொல்றாங்க, குலாம்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? சிறுவனுங்கிறது மட்டும் இல்ல, சின்ன பையலன்னு செல்லமா உரிமையோடு கூப்பிடுறாங்க. என்ன சின்ன பையல, குட்டி பையல அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க, இன்னி அல்லிமுக கலிமாத், உனக்கு நான் சில வார்த்தைகளை கத்து கொடுக்குறேன். இஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக, அந்த வார்த்தைகளின் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களை பேணி நட, அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். இஹ்ஃபதில்லாஹ தஜிதுஹு துஜாஹக, அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களை பேணி நடந்தாய் என்றால் அல்லாஹ் உனக்கு முன்பாக இருப்பான். அல்லாஹ் அந்த அளவுக்கு பக்கபலமாக இருப்பான். இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், எதையாவது கேட்டால், எந்த விஷயத்தை கேட்டாலும் அல்லாஹ்விடத்தில் கேள். வைதஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், எந்த உதவி தேடினாலும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடு. வாலம், நல்லா தெரிஞ்சுக்க, அன்னல் உம்மத லவிஜ்தமஅத் அலா ஐ யன்ஃபஉக பிஷைஇன் லம் யன்ஃபஉக இல்லா பிஷைஇன் கத் கதபஹுல்லாஹு லக். ஒரு பெருங்கொண்ட சமூகமே உனக்கு எதிராக, உன்னை வீழ்த்துவதற்காக உனக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறது. அப்படி ஒன்று சேர்ந்தாலும் அல்லாஹ் விதித்ததை தவிர வேற எந்த தீங்கும் உனக்கு கிடைக்காது. நன்மையா இருந்தாலும் சரி, தீமையா இருந்தாலும் சரி, உனக்கு நன்மை செய்வதாக இருந்தாலும் தீமை செய்வதாக இருந்தாலும் ஒரு ஒட்டுமொத்த கூட்டமே சேர்ந்து உனக்கு நன்மை செய்ய பார்க்கிறது. நன்மை செய்ய முடியாது, அல்லாஹ் விதிச்சாத்தான். தீமை செய்யறது அதே மாதிரி தான், அல்லாஹ் விதித்தால்தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய வல்லமையை சொல்லி கொடுக்குறாங்க. ஜஃபத்தில் அக்லாம், பேனாக்கள் காய்ந்து விட்டது. வருஃபியத்தி சுஃப், விதியினுடைய ஏடுகள் உயர்த்தப்பட்டு விட்டது. புள்ளைக்கு தௌஹீத ஏகத்துவத்தை எப்படி சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. இன்னைக்கு நான் உட்கார்ந்து சொல்லி கொடுத்துருக்கோமா? இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், எத்தனை பிள்ளைகள் இன்றைக்கு ஜும்மா தினத்தில் வரக்கூடிய பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை தலைகள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்டவங்களா இருந்திருக்காங்கன்னு பாருங்க. இதே மாதிரி என்னன்னு கேட்டா, பிள்ளைகள் வணக்க வழிபாடுல கொள்கையில சரியான முறையில இருக்கிறாமான்னு கண்காணிச்சிருக்கிறோமா? சின்ன பிள்ளைகளை கவனமா எடுத்துக்கிற மாட்டோம், ஏன்னா நாமளே ஒழுங்கு இல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மைமுனா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்கு வர்றாங்க. வளமையா வந்து மைமுனா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுல தான் இப்னு அப்பாஸ் தொழுவாங்க. அதனாலதான் ரசூலுல்லாஹ் இரவு தொழுகையில எந்திரிச்சு தொழும்போது இடது பக்கமா ஒரு சில நேரங்கள், ஒரு நேரத்துல நிக்கிறாங்க, பிடிச்சி வலது பக்கமா நிப்பாட்டுறாங்கன்னு வைங்களேன். இந்த செய்தியெல்லாம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு செய்தி, பித்து இந்த காலத்தி மைமுனா, என்னுடைய தாயுடைய சகோதரி மைமுனா ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுல நான் ஒரு நாள் இரவு தங்கினேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து வர்றாங்க. அவங்க வந்து மாலை நேரத்துக்கு பிறகு ஈவினிங் டயத்துல வர்றாங்க. வந்துட்டு என்னை பத்தி கேட்கிறாங்களாம்,
அசல்லல் குலாம், அந்த பைய தொழுதானா, அந்த சின்ன பைய தொழுதானா அப்படின்னு கேட்கிறாங்களா. அவங்க எல்லாம் சொன்னாங்க ஆமா தொழுதான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு பிள்ளைகள் கூட வணக்க வழிபாட்டுல அல்லாஹ்வை வணங்கக்கூடிய விஷயத்துல எந்த நிலையில இருக்கணுங்கிற அந்த கவனம் இருந்துச்சு பாருங்க. இறை தூதர் எப்படிப்பட்டவர்கள்? ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் இறை தூதர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்ததின் அடிப்படையில, அந்த சட்டதிட்டத்தின் அடிப்படையில அந்த வழிமுறையை பின்பற்றி இருந்தால் இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் வழி தவறு போகுமா, பாதை மாறி போகுமா? இப்படி ஏராளமான செய்திகளை பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் பெண் பிள்ளைகளை, பொம்பளை பிள்ளைகள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். ரெண்டு பேரும் தான் சரிக்கு சமமாக இன்னைக்கு ஒழுக்கத்தை நோக்கி செல்லக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். பெண் பிள்ளைகள் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு வந்தா தகப்பன் வந்து கொஞ்சம் மாறிக்கிறத பார்க்கலாம், கொஞ்சம் ஒதுங்கிடுவாரு. வயதுக்கு வந்ததுக்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்கள்ட்ட வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வருவாங்களாம். வந்தா ரசூலுல்லாஹ் எப்படி தெரியுமா கூப்பிடுவாங்களா? மர்ஹப இப்னதி, மர்ஹபன் பி இப்னதி, என்னுடைய அருமை மகளே, நல்ல நல்வரவாகட்டும், நல்லா வாங்க, வீட்டுக்குள்ள வாங்க, வெல்கம். பெண் பிள்ளைகளை இன்னைக்கு பொம்பளை பிள்ளை வந்தா எதைடா கேட்க போறா, எந்த காசு கேட்க போறா, மருமகன் எதைடா சொல்லி அனுப்பி இருக்கிறான் என்று பதறக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். அவர்கள் தன்னுடைய மகளை கூப்பிடுவாங்களாம். கூப்பிட்டு வச்சா சும்மா அஜ்லஸஹா அன் யமீனிஹி அவ் அன் ஷிமாலிஹி, பக்கத்துல கூப்பிட்டு வச்சு உட்கார வைப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சின்ன பிள்ளைகளை சாதாரணமா கொஞ்சுவாங்க, முத்தமிடுவாங்க. பெரிய பிள்ளையா போனாலும் கூப்பிட்டு பக்கத்துல வச்சு கொஞ்சி உட்கார வைப்பாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்த உடனே கூப்பிட்டு வாமா என் அருமை மகளேன்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு பக்கத்துல உட்கார வச்சு சில செய்திகளை சொன்னாங்கிற செய்தியை பார்க்கிறோம். அது வேற சில சம்பவங்கள். நீ வந்து சொர்க்கத்தினுடைய தலைவிக்கிறாங்க, முதல்ல வந்து நீ தான் எனக்கு பிறகு வந்து மரணிப்பேங்கிற செய்தியெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நம்ம பார்க்கணும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரளவுல ஏதோ கொள்கை கோட்பாட்டை சொல்லிட்டு போகல, அதிலே இன்வால்வ் ஆயிருவாங்க. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா பகுதியிலும் திருப்பி பாருங்க, அவர்களுடைய தொழுகை, வணக்க வழிபாடு, குடும்ப வாழ்க்கை, அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல், எல்லா அவருடைய பொறுமை, சகிப்புத்தன்மை, பிள்ளைகள் விஷயத்துல எவ்வளவு அட்டாச் பண்ணிருக்காங்க பாருங்க, இவ்வளவு பிணைப்போட இருந்திருக்கிறாங்க பாருங்க. இன்னும் பாத்தீங்கன்னா நம்ம பிள்ளைகளுக்காக கூப்பிட்டு வச்சு துஆ செஞ்சிருக்கிறோமா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, தம்மனனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்மனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் என்ன வந்து சேர்த்துக்கிட்டு அணைச்சிக்கிட்டு, அல்லாஹும்ம அல்லிம்ஹுல் கிதாப், இறைவா இவருக்கு இந்த வேதத்தை, இந்த குர்ஆனை கற்றுக் கொடு என்று பிரார்த்தனை செய்தார்கள். நம்ம பிள்ளைகளை எல்லாம் கூட்டினா அணைக்கினா செஞ்சிருக்குமா? பக்கத்துல அரவணைச்சிருக்கிறோமா? நமக்கு ஏச்சு பேச்சுகள் தான். நீ விளங்குவியா, நீ உருப்பிடுவியா? பிள்ளைய கூப்பிட்டு கட்டி அணைச்சு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இறைவா இவருக்கு வேதத்தை கற்றுக் கொடு. எப்படிப்பட்ட பிணைப்புன்னு பாருங்க. எத்தனை தாய் தகப்பனார் தங்களுடைய பிள்ளைகளுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த நடைமுறையை செஞ்சிருக்கிறோம். இதுல என்ன தெரியுமா கவனம் வரும்? நமக்காக பிரார்த்தனை செய்கிறார் நம்முடைய தகப்பனார், நாம் அவருக்காக பிரார்த்தனை செய்யணும். பிள்ளைகளை பொறுத்தவரை என்ன, திருப்பி கொடுத்து நம்ம எதை கொடுக்கிறோம் அதை திரும்ப கொடுக்கணும். பெற்றோர்கள் தான் காரணங்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த செய்தியை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். வலாக்கின் அபவாஹு ஹபிதானிஹி அவ் நஸிரானிஹி அவ் மஜிசானிஹி, பெற்றோர்கள் தான் யூதர்களாகவோ கிறிஸ்தவர்களாகவோ நெருப்ப வணங்குகளாகவோ மாற்றுகிறார்கள்ங்கிறாங்க. அப்ப கவனிக்கணும். இன்னும் பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்கள பத்திய பார்வை சின்ன பிள்ளைகள்ட்ட எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர்னா பயந்து நடக்கிறது, அல்லாஹ்வை பற்றிய பயம் இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய கட்டளை, மார்க்க பயங்கள் வேற. எப்படி பார்த்திருக்காங்கன்னு பாருங்க, எப்படி சிம்பிளைஸா இருந்திருக்காங்கன்னு பாருங்க, எப்படி யதார்த்தமா இருந்திருக்காங்கன்னு பாருங்க. ஒரு தடவை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து சொல்றாங்க, குன்து குலாமன் அஸா மா சிபியான், சின்ன பிள்ளைகளோட
நான் விளையாண்டுக்கு இருந்தேன். அந்த சமயத்துல திரும்பி பார்த்தா ரசூல்லா இருக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எனக்கு பின்னால வந்துட்டு இருக்கிறாங்க. ரசூல்லா என்னட்ட தான் வர்றாங்க. நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. வாசலுக்கு பின்னால ஒளிஞ்சுக்கிறார். பயத்துல கிடையாது. ரசூல்லா வந்து பாப்பாங்க, சந்திப்பாங்க. ரசூல்லாட்ட எவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப்பா அணுகிறாருன்னு பாருங்க. போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஒளிஞ்ச உடனே வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தட்டி கூப்பிடுறாங்களாம். பிடிச்சு தட்டுறாங்க. போய் இது வதுலி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு எனக்காக நீ போய் கூட்டிட்டு வா, அழைச்சிட்டு வா அப்படிங்கிறது சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பார்வை பிள்ளைகள், அவங்க பிள்ளைகள் மேல வச்ச பார்வை, சிறுவர்கள் மேல வச்ச பார்வை, சிறுவர்கள் ரசூல்லா மேல வச்ச பார்வை எப்படி இருக்குன்னு பாருங்க. எவ்வளவு யதார்த்தம். பிள்ளைகளோட பிள்ளைகளாக, சிறுவர்களோட சிறுவர்களாக, குழந்தைகளோட குழந்தைகளாக. ஒரு தலைவர், ஒரு ஆட்சி தலைவர், ஒரு ஜமாத்துக்கு தலைவர், ஒரு இயக்கத்தினுடைய தலைவர், அரசியல் கட்சி தலைவர் நடிப்பான். யதார்த்தமா நடந்துக்கிட்டாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நிலையை நாம எப்ப கொண்டு வர்றோமோ அப்பொழுதுதான் நம்முடைய பிள்ளைகள் மார்க்கத்திற்கு உட்பட்டவர்களாக, நாளை மறுமை வாழ்க்கைக்கு உட்பட்டவர்களாக நடப்பார்கள் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய முதல் உரையை முடிக்கிறேன். அல்லாஹ்வின் அடியார்களே, கடந்த சில நாட்களாக பாலியல் வன்கொடுமைக்காக கொல்லப்படுகின்ற சிறுமிகளுடைய செய்தி, பாலியல் வன்புணர்வு, பாலியல் பலாத்காரங்கள் நடக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கிறோம். இது எல்லா அரசாங்கங்களையும் இந்த நிலைமையை தான் நம்ம பார்க்கிறோம். எந்த ஆட்சி வந்தாலும் இந்த நிலைமை தான் இருக்கிறத பார்க்கிறோம். இதுக்கு சட்டங்களை கடுமையாக்கினா மட்டும் போதாது. எல்லா வகையான மார்க்கம் சொல்லக்கூடிய வழிமுறைகளை, இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறைகளை, ஆபாசங்கள், இந்த மாதிரியான மக்களை வந்து போதை வயப்படக்கூடிய வகையில, பெண்களை போக பொருளாக காட்டப்படக்கூடிய, கவர்ச்சியாக காட்டப்படக்கூடிய எல்லாத்தையும் ஒழிக்கணும். அது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதுல இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது, நம்ம சந்ததிகள் நாசமாயிடக்கூடாது. நம்ம நினைச்சுக்கிறோம் ஏகத்துவவாதிகளுடைய பிள்ளைகள் நாசமாயிடக்கூடாது. எப்படி தஜ்ஜாலுக்கு பிறகு பின்னால் அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்படக்கூடியவர்கள், கொல்லப்பட்டவர்கள், ஷஹீதாக்கப்பட்டவர்களுடைய பிள்ளைகள் போவாங்களோ, அதுல இருந்து காப்பாத்தணும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அதுக்கு என்ன அடிப்படை? ஒவ்வொருத்தரும் நம்முடைய பிள்ளைகள் விஷயத்துல நாம இந்த நிலைப்பாட சொல்ல முடியுமா, கேட்க முடியுமாங்கிறது சிந்திச்சு பார்க்கணும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு மரணம் வந்துச்சு. அந்த சமயத்துல தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு சொன்னாரு, மா தஅபுதுன மின் பஅதி, எனக்கு பிறகு என்னத்தை வணங்குவீங்க? முதல்ல நம்ம பிள்ளைகள் நம்ம மரண தருவாயில நம்ம பக்கத்துல இருந்து நம்மளை கவனிக்கிறான்னு சொல்ல முடியாது. கேட்கறாங்க பாருங்க, எனக்கு பிறகு என்னத்தை வணங்குவீங்க? எவ்வளவு அட்டாச் இருக்குன்னு பாருங்க. சில தவறுகளும் செஞ்சாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பால் கணத்திலையும் தரலாங்க. அவங்க சொன்னாங்களாம், இந்த மாதிரி பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகள் சொல்வார்களா? நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாயிக இப்ராஹீம வ இஸ்மாஈல வ இஸ்ஹாக வ இலாஹன் வாஹித் வ நஹ்னு லஹு முஸ்லிமூன். நாங்கள் என்னத்தையும் தெரியுமா வணங்குவோம்? உங்களுடைய இறைவன், உங்களுடைய முன்னோர்களான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய இறைவனான ஒரே இறைவனைத்தான் நாங்கள் வணங்குவோம். வநஹ்னு லஹு முஸ்லிமூன், நாங்கள் அவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக, அடிபணியாகக்கூடியவர்களாக இருப்போம். இப்படி பிள்ளைகளை உருவாக்கி இருக்கிறோமா? நம்ம வாழ்க்கையில எப்படி போய்க்கு இருக்கிறது? கனெக்ஷன் யாரோட போய்க்கு இருக்கிறது? சோசியல் மீடியாவில், இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்ல தான் நம்முடைய வாழ்க்கை தொடர்புகள் போய்க்கு இருக்கிறது. பிள்ளைகள் என்ற அற்புதமான சொத்துக்கள், நம்முடைய வாரிசுகள், நமக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளைகள், பெண் குழந்தைகளாக இருந்தால் நரகத்திற்கு கேடயமாக இருக்கக்கூடிய பிள்ளைகள். இன்னைக்கு அடுத்த ஜெனரேஷன் பள்ளியில் தொழுவது, இந்த ஜமாத்தை நிர்வகிப்பது,
நன்மையை ஏவி தீமையை தடுப்பதற்கு ஆள் இல்லை, கேள்விக்குறி. அப்படிப்பட்ட சமூகத்தில் இருக்கிறோம். சிந்திச்சு பாருங்க. எங்கேயோ ஒரு இடத்துல பாலியல் வன்புணர்வு, சிறுமிகள் எரித்து கொல்லப்படுகிறார்கள். நம்மளை நோக்கியது திரும்ப அந்த சமூகத்தோடு தான் நம்ம பிணைந்து இருக்கிறோம். நாம இதை சரியான முறையில் இந்த நோய்க்கு தீர்வு காணவில்லை என்றால் நம்மையும் அந்த நோய், இந்த மானக்கேடு என்ற நோய் நம்மையும் பற்றி கொள்ளும், நம்மையும் மார்க்கத்தை விட்டே தவிடுபடியாக்கிவிடும், மார்க்கத்தை வீழ்த்திவிடும். அதுல கவனம் எடுக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கிட வேண்டும். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.